ஸோ பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கு கிரேவி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தந்தூரி. ஸோ இது எல்லாமே வச்சு ஃபுல் சாப்பிட்றதுக்கு 400 பில் ஆச்சு. அரிசி வேறு வீட்டில் வச்சுட்டு வந்துட்டு நான் நாளைக்கு காசு கொடுக்குறதா? ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்து எங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடப்பாடிக்கு தாங்க வந்துருக்கிறோம். எடப்பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம் ஸ்கொயர் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து என்னென்ன இருக்குது சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை, சின்ன ஆசை. ஸோ அந்த ஆசை நிறைவேற்றுற விதமாக வந்து இன்றைக்கி நான் வந்து வந்திருக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேனராக வச்சுருந்தாங்க. ஸோ இந்த பேனர் பார்த்தோன்னா ரேட்டெல்லாம் போட்டிருந்தாங்க, ஃபேமிலி ரெஸ்டாரண்ட், ஃபேமிலி பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 600 ரூபாயில் இருக்குது, 400 ரூபாயில் இருக்குது. ஸோ நான் போயிட்டு உள்ளே போயிட்டு நம்ம ஆர்டர் லிஸ்ட்லாம் பார்த்துட்டு நம்ம ஆர்டரை கொடுத்து அப்படியே சாப்பிட்டு பார்த்துட்டு நம்மளுக்கு டேஸ்ட் எப்படின்னு சொல்ல போகிறேன். சரி வாங்க அப்படியே உள்ளே போயிடலாம். வேறு லெவல் இருக்குன்னு நினைக்கிறேன், வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓப்பனிங் என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்குது. ஸோ நைட்லாம் பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங்லாம் பயங்கரமாக வேறு லெவல் இருக்கும். நாங்கள் வந்தது பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு வந்துருக்கிறோம். ஸோ அதனால் லைட்லாம் போடல. ஸோ வாங்க பார்க்கலாம். வேறு மூங்கில் மரமெல்லாம் செம்மையாக இருக்குது. நைட்லாம் பார்த்தீங்கன்னா வியூலாம் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் லைட் செட்டிங்க அப்படியே நல்லா கலராக இருக்கும். வேறு லெவல் இருக்குது. சல்லியெல்லாம் போட்டுக்கிறாங்க, நல்லா இருக்குது. ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 இடம் இருக்குது, இங்கே ஒரு இடம், இங்கே ஒரு இடம். ஸோ அப்படியே நம்ம உள்ளே போயிட்டு உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். டேபிள்லாம் பயங்கரமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து ஆர்டர் கொடுத்தாச்சு. ஸோ ஆர்டர் கொடுக்கும்போது அவர் வந்து வீடியோ எடுக்க வேண்டாம்ட்டாப்ல. ஸோ அதனால் நான் என்னென்ன ஆர்டர் கொடுத்தேன் அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் 2 பிளேட் வந்து ஒயிட் ரைஸ் சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அந்த ஒயிட் ரைஸ்க்கு வந்து எக் மசாலா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முழுக்கோழி கிரில் சிக்கன் வந்து ஒன்று சொல்லியிருக்கிறேன். ஸோ அவர் போயிட்டு சீக்கிரம் கொண்டு வாப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கிடுன்னு ஓடி போயிட்டாப்புல. ஸோ பசி வந்து பட்டை கிளப்பிட்டுருங்க. ஸோ நேற்று நைட்டு வந்து மீன் சாப்பிட்டது அங்கே பூலாம்பட்டியில். ஸோ ஒன்றும் காலையிலேருந்து எதுவும் எடுத்துக்கல. ஸோ ஒரு இந்த வாரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிலோ ஆயிரம் நினைக்கிறேன். இப்போ ஒரு 70-80 கேஜி இருக்கிறேன். இன்னொரு 5 நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கேஜி ஆகிரும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து பாடி பில்டிங் பண்ண போகிறோம். அதனால தான் இந்த டயட்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ வேறு லெவல் பண்ண போகிறோம். வாங்க அப்படியே சாப்பிட்றத வந்து சாப்பிட்டு எப்படின்னு சொல்ல போகிறேன். சரிவா. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா எல்லாமே கொண்டாந்து வச்சுட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கு கிரேவி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தந்தூரி. ஸோ இது எல்லாமே வச்சு ஃபுல் கட்டு காட்ட போகிறேன். ஸோ ரொம்ப பசியாக இருக்குது, சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். அப்படியே சாப்பாடு கொஞ்சம் அப்படியே ஓரமாக கொஞ்சம் லைட்டாக ஒதுக்கி வச்சுட்டு முதல்ல இலையை வந்து தண்ணி போட்டுடலாம். அப்படியே அப்படி தொளிக்கணுங்க. தொளிச்சா தான் வேறு லெவல் இருக்கும். கிளாரிட்டி வருதா? ஓகே. ஃபஸ்ட்டு வந்து எதை ஆரம்பிக்குதுன்னு தெரியல. கேமராமேன் நீயே சொல்லுங்கள். இதா கிரில்லா? சரி ஓகே. நம்ம தந்தூரி, சாரி கிரில்லுன்னு வருது. ஒரு தந்தூரி பார்த்தீங்கன்னா அந்த லெக் பீஸுங்க, லாலிபப் மாதிரி. அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். டேஸ்ட்டு வேறு லெவல் இருக்குங்க, நல்லா வந்திருக்கு. செம்மைங்க. கிரில் சிக்கன் கூட பிடிக்காது, தந்தூரி நல்லா வேற லெவல் இருக்குது. கேமராமேனுக்கு சல்லுதுன்னு நினைக்கிறேன், வாய் சாப்பிட்றாரு. பாதுஷா வேலை எலும்பு கூட விட முடியாது, அந்த அளவுக்கு நல்லா வெந்துச்சுங்க. வேற லெவல் இருக்குங்க. சரி ஓகே. அப்படியே நம்ம சாப்பாடு கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம். ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் நல்லா பழப்பழம், நல்லா இருக்குது, நல்லா வெந்துருக்குது. எலும்பு வந்து ஓரமாக எடுத்து வச்சிடலாம், இன்னும் வாய்கள் போய் மாட்டிக்கும் பக்கத்தில் சாப்பிடும்போது. அப்படியே எக்கு கிரேவி, ஏன்னா வச்சுங்களேன் சாப்பாட்டுக்கு ஏன்னா எக்கு கிரேவி சொல்லிக்கிறேன்னா எங்களுக்கு வந்து எக்கோட சாப்பிடும்போது செம்ம வேறு லெவல் இருக்குங்க. பாருங்கள் அப்படியே எக்கு வேறு லெவல். எத்தனை மட்டும் போட்டுக்கிறாங்க இல்லையா? 4 இருக்கு மாட்டேன், 2 மட்டும் போட்டுக்கிறாங்க. அவனா கேமராமேனுக்கு ஒரு 1/2 மட்டும் கொடுத்துடலாம், நாம் எடுத்துக்கலாம். சரிங்களா? எப்பா அப்படியே நம்ம சாப்பிடலாம். அப்படியே கறி குழம்பு மாதிரி நல்லா அப்படியே காரம் சாரமாக இருக்குங்க, வேறு லெவல் இருக்கு உங்களுக்கு. செம்மைங்க, பிரமாதம்.
அருமை, ஒண்டர்ஃபுல், வேற லெவலுங்க. அப்படியே முட்டை வந்து பார்த்தீங்கன்னா செம்மைங்க, பக்கா வேற லெவல். எல்லாத்தையும் வந்து அப்படியே ஃபுல்லாக அப்படியே சுத்தம் ஒன்னோட சாப்பிட போகிறேன். தந்தூரி வச்சு இங்கே பாருங்க மைனஸ்லாம் கொடுத்துக்கிறாங்க. தந்தூரி வந்து ஒரு பீஸ் எடுத்துகிட்டு மைனஸு அப்படியே நாளைக்கு வந்து மைனஸோட வச்சு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அப்பா சுவை செம்ம சுவை, டேஸ்ட்டு வேறு லெவலுங்க. சரிங்க, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கன்டினியூ பண்ணுறேங்க. ஏன்னா அவர் கேமராமேனை வேறு அவருக்கும் பஸ் எடுத்துக்கும். நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டு கடைசி ஒரு ஃபினிஷ் பண்ணுறோம். 10 minutes later. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பில்லு வந்துருச்சு. பில்லு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், நான் கூட பெரிய ஒரு அமௌண்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபா வரும்னு நினச்சேன். ஸோ வெறும் வந்து பார்த்தீங்கன்னா 400 தான் வந்திருக்கு. ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது. நாங்கள் வந்து சாப்பிட்டது பார்த்தீங்கன்னா அதிகமாக சாப்பிட்டோம். ஆனால் பில்லு வந்து பார்த்தீங்கன்னா 400 தான், வெறும் 400 400 ஒன்லி தான் வந்திருக்கு. ஸோ நாங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா எக் மசாலா, ப்ளைன் ரைஸ் 2, தந்தூரி சிக்கன் ½ ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து பட்ஜெட்டுக்கு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்னு சொன்னாங்களே, ஸோ அது மாதிரி தான். ஸோ குடும்பத்தோடு வந்தீங்கன்னா ஒரு கம்மி பட்ஜெட்டில் சிறந்த ஒரு உணவை வந்து சாப்பிட்டு போகலாம். ஒன்றும் பயப்பட தேவையில்ல. நம்ம எடப்பாடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டர் தான் வரும். நம்ம பாய்ஸ் ஸ்கூல்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் வரும். வந்து நீங்கள் ஃபேமிலியோட ஜாலியாக லவ்வர்ஸோ இல்லை ஃபேமிலியோ இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஜாலியாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். சரி வாங்க அமௌண்ட் போய் பே பண்ணிடலாம். ஸோ அமௌண்ட் வந்து பே பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து பர்ஸ் எடுத்துகிட்டு வரல. சாப்பிடும் போது தான் நான் பின்னாடி பர்ஸ் இருக்குது அமௌண்ட் இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்தேன். ஆனால் பர்ஸ் கொண்டு வரல. ஒரு 2 நாளைக்கு இங்கேயே அவர்கிட்ட கேட்டு வேலை செஞ்சுட்டு போகலான்ட்டு பிளான் பண்ணிக்கிறேன். வாங்க அதையும் போய் கேட்டு பார்க்கலாம் அவர்கிட்ட. வாங்க வாங்க போயிட்டு விட்டு எதனையும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் மட்டும் தனியாக வந்து சாப்பிடலான்னு பார்த்தேன். தனியாக சாப்பிடலான்னு பார்த்தீங்கன்னா கேமரா எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. அவனும் கூட்டிகிட்டு வந்தால் 400 ரூபா செலவாகி போச்சு. இப்போ எப்படி வந்து அமௌண்ட் வந்து நான் கட்ட போகிறேன்னு தெரியல. ஒரு 2 நாளைக்கு இங்கே வந்து உள்ள ஏதோ கொத்து புரோட்டாக்கி ஓட்டிகிட்டு வேலை கொடுக்கணும் அப்படின்னு வேலையை கத்திட்டு எஸ்கேப் போயிட வேண்டியதான். ஸோ ஹேண்ட் வாஷ் இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வேறு லெவலில் இருக்குங்களா. அது பயமாக இருக்குது. 400 ரூபாய்க்கு என்ன பண்ண போகிறது தெரியல. போனவே அடமானம் வச்சுட்டு போனால் தான் நினைக்கிறேன். அழுங்காமல் அப்படியே எஸ்கேப் போயிடலாமான்னு பார்க்குறேன். இன்னும் ஒரு ஃபோட்டோ எடுத்தால் நல்லா இருக்குண்ணா. சரி வை ஃபோட்டோ போயிட்டு கேட்டு பார்க்கலாம். எப்படி கேட்குறதுன்னு தெரியல, பயமாக இருக்குது. பர்ஸ் வேறு விட்டுட்டு வந்துட்டேன். கேமராமேன் நீ காசு வச்சுக்கிறியா? இல்லையா? ஐயோ ஐயோ, நான் சாப்பிட்டதுக்கு 400 ரூபா பில்லாச்சு. பரிசு வேறு வீட்டை வச்சுட்டு வந்துட்டு நான் நாளைக்கு காசு கொடுக்குறதா? சரி சரிண்ணா. இன்னும் வேலைக்கு சேர்த்திக்கிறீங்களா? ஒரு 2 நாளைக்கு வேலைக்கு செஞ்சுட்டு போயிடுறேன். ஏன்னா ஒரு 2 நாளைக்கு வேலை கொடுப்பீங்களாண்ணா? பரவாயில்லண்ணா, ரேட்லாம் கம்மி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலும் நான் கூட நினச்சேன் கிட்டத்தட்ட ஒரு 600 800 வரும்னு நினச்சேன். அந்தளவுக்கு இல்லை. ஸோ ரேட்டு வந்து கம்மி தான். அண்ணன் வந்து சும்மா கொஞ்சம் ப்ராங்க் பண்ணி பார்த்தேன். ஆனால் காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டாரு ஃபர்ஸ்ட்டு. நான் கூட எதுவும் சொல்லுவாருன்னு நினச்சேன். பரவாயில்ல, அவர் கோவத்தில் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கம்மி அப்படியே சைலண்ட் ஆகிட்டே இருப்பல. சரி வாங்க அமௌண்ட் பே பண்ணிடலாம். வாங்க கொடுப்பாங்க. கேமரா ஃபோனு அதில் தான் இருக்குது, ஃபோன்பே. சரி வாங்க அப்படியே ஃபோன்பே அமௌண்ட் அனுப்பிச்சுட்டு. சரி நம்ம வீடியோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம ஏஎம் ஸ்கொயர் கண்டிப்பாக வந்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவல் இருக்கும். ஓகே.